அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கணேஷ் கூடிய சீக்கிரம் எழில் அமிர்தா வாழ்க்கையை விட்டு பிரியிறது மட்டும் இல்லாமல் திரும்ப அவரால் எந்த தொந்தரவும் அவங்களுக்கு வராமல் இருந்தால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் முன்னாடி அமிர்தா வந்து எனக்கு அவரோட போக விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுமே கணேஷ் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அமிர்தா என்னாச்சு அமிர்தா, நான் தான் உன்னோட புருஷன், ஏன் என்னை விட்டுட்டு நீ எழில் பின்னாடி போய் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கணேஷ் வந்து அமிர்தா கிட்ட கேட்க உடனே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம எழில் வந்து எதுக்காக அவகிட்ட போய் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம கணேஷை ஒரு ஓரமாக தள்ளி விட்டு விதமாக கையை நிறுத்திடுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வராங்க. சார் பார்த்தீங்களா சார், உங்கள் முன்னாடியே அவன் வந்து என் பொண்டாட்டி கிட்ட பேச விடக்கூடாதுன்னு சொல்கிறான், இது எந்த விதத்தில் நியாயம், இப்படி தான் சார் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கணேஷ் சொல்கிறாங்க. உடனே கொஞ்சம் பொறுமையாக இரு தம்பி, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, மேலேருந்து கீழே அந்த நிலா பாப்பா ஓடி வந்துச்சுல, வந்ததும் உன்னை பார்த்து அப்பான்னு உங்ககிட்டயே வந்துச்சு, பயந்துட்டு எழில் தம்பிக்கிட்டே போச்சு, அப்பா அதை எப்படி பிரித்து உங்க கூட அனுப்ப முடியுமா, அதை விட்டு போனால் போகட்டும், உன்னோட மனைவின்னு சொல்கிற, உன் கூட வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி அவங்கள உன் கூட அனுப்பி வைக்க முடியும், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, ஆரம்பத்தில் உன்னோட கதையை கேட்டு நான் ரொம்ப பரிதாபமாக நினச்சேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீ தான் இவங்களோட வாழ்க்கையில் இடையில வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை பிரிக்கலான்னு நினைக்கிறியா, இது ரொம்ப பெரிய தப்பு, நட நீ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. சார் என்ன சார், எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் என்னமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் போலீஸ் வேலைக்கு நல்லாவே இல்லை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்ல உடனே இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோபப்படுறாங்க. டேய் என்னவே நீ இந்த மிரட்டுனா இந்த அப்பாவிங்களை நீ என்ன மிரட்டியிருப்பா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் கேட்க உடனே ஈஸ்வரி வந்து சார் நீங்கள் கொஞ்சம் நல்லா கேளுங்க சார், ஆரம்பத்தில் இருந்து வந்து வீட்டில் வந்து எல்லாரையும் மிரட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஓ அப்போ நீங்கள் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னொரு தடவை இவரால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, இவனை தூக்கி லாக்கப்பில் வச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கணேஷை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கணேஷ் ஒரு பக்கம் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறாரு. கூட சீக்கிரம் நம்ம கணேஷ் ஒரு பெரிய பிளான் போட்டு அமிர்தாவை எழில் கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்களை போட போகிறாரு. இதை எல்லாத்தையும் நம்ம எழில் கண்டுபிடிச்சி எப்படி கணேஷோட அராஜகத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.